இன்றைக்கி மாங்காய் கோலம் தாங்க போட்டிருக்கேன். இது அந்த காலத்து மாங்காய் கோலம். இதில் ஒரே ஒரு பகுதியை மட்டும் போட்டிருக்கேன். இது பெரிய கோலம். இந்த கோலம் போடுறதுக்கெலாம் ரொம்ப நேரம் டைம் எடுக்கும். ஆனால் இந்த கோலத்தெல்லாம் நான் 2 நிமிஷத்தில் போட்டு வந்துடுவேன். ஃபுல் கோலம் போடுற வயசெல்லாம் கடந்து வந்தாச்சு. அதனால் ஒரு பகுதியை மட்டும் போட்டு வாசலை அழகுபடுத்த வேண்டியது தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நான் கோலம் போட்டு வந்ததுக்கப்புறம் அவங்க காலேஜுக்கு கிளம்புனாங்க. காலேஜுக்கு போகிறதுக்கு ரெட் கலர் பைக் எடுத்தாங்க. திடீர்னு மறுபடியும் ப்ளூ கலர் பைக் எடுத்தாங்க. என்னன்னு கேட்டால் பைக் பஞ்சராம். யார் முகத்தில் என் பொண்ணு முழிச்சாலோ தெரியல, லேட்டுன்னு புலம்பிகிட்டே இருந்தா. அதுக்கேற்ற மாதிரி பைக்கும் பஞ்சர் ஆகி 2வது வாட்டி கிளம்புற மாதிரி ஆயிடுச்சு. அவங்க விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு இன்றைக்கி ராகி கஞ்சி தான் காசினேன். அதுலேயே ஒரு டம்ளர் அம்மனுக்கும் எடுத்துகிட்டு போயாச்சு பிரசாதத்துக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி பூஜையும் நேற்று பூஜையும் நான் இன்றைக்கி கலந்து போட்டிருக்கேன். நேற்று பூஜைக்கு நான் முந்திரி பருப்பு தான் எடுத்துகிட்டு போனேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நேற்று வளையல் மாலையை ஒருத்தவங்க கோயிலுக்கு வந்தாங்க, அப்படியே எடுத்து ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்டேன். என்னுடைய வளையல் மாலையை நான் மரத்தில் கட்டிட்டு நேற்று பூஜையும் இன்றைக்கி பூஜையும் சேர்த்தா போல் இன்றைக்கி நான் போட்டிருக்கேன்.